இன்றைக்குதான் 12ஆம் தேதி ஜனவரி 12ஆம் தேதி சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினம். சுவாமி விவேகானந்தர் அவருடைய பிறந்த தினத்தை பிரம்மாண்டமாக இலங்கையுடைய எல்லா ராமகிருஷ்ண நிலையங்களையும் மற்றபடி பொது நிலையங்கள்லாம் பெரிய கொண்டாட்டமாக செயல்படுவாங்க. சுவாமி விவேகானந்தருடைய 164வது ஜனன தினத்தை முன்னிட்டு என்று என்னுடைய விகாட் வொகேஷனல் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கிரான் குளம் புதுக்குடியிருப்பு மனிதநேயம் டிரஸ்டினுடைய நிதி அனுசரணையோட எங்களை போல பின்தங்கிய பாடசாலைகள், மாணவர் கேட்கின்ற பாடசாலைகள் மற்றும் இந்த வெள்ள அனர்த்தம் போன்ற தீரங்களால் இடங்களால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்காக அதுவும் விசேடமாக இந்த வருடம் காப்பீடு சாதாரண பரீட்சைக்கு தோற்றிருக்கின்ற மாணவர்களுக்காக விசேடமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள கல்வி நிலையங்களுக்கு இந்த பணி நடைபெறுகிறது. குறிப்பாக கல்பிடா கல்வி நிலையம், மட்டக்களப்பு மேற்கு நிலையம், பற்றிப்பு கல்வி நிலையம் ஆகிய இந்த 3 நிலையங்களும் இதுல தெரிவு செய்யப்பட்டிருந்தது. உண்மையில என்னுடைய பிரதேஷ் வீக்கட்டுடைய மிக முக்கியமான அவருடைய ஸ்தாபகர் உங்களுக்கு தெரியும், சர்க்குலேஸ்வரன் புலம்பெயர்ந்து வாழ்கிறார். அவருடைய எண்ணத்தில் உருவான அந்த வீகாட் பிபிஏ சுவாமி விவேகானந்தருடைய நிகழ்வாக ஸ்டார்ட் பண்ணப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட விவேகானந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி என்று அதனுடைய பணிப்பாளர் அவருடைய பொறுப்பின்களே என்னுடைய வீகாட்டினுடைய சகல உத்தியோகத்துடன் இணைந்து என்னுடைய கல்வி நிலையத்துக்கு முதலாவதாக இன்றைய சுவாமி விவேகானந்தருடைய ஜனன தினம் 164வது பிறந்த தினத்தை இன்றைய தினத்திலே என்னுடைய காப்பீட்டு சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிருக்கின்ற 1436 மாணவர்களுக்கான வினா பொதிகளை, அதாவது பிரதானமான பாடங்களாகிய கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், வரலாறு, தமிழ் ஆகிய இந்த 5 பாடங்களுக்கும் மிகவும் தரமான வினாபத்திரம் தயாரித்து மிகவும் அனுபவம் வாய்ந்த புடைத்தாளுக்கு பரீட்சைகளாக செல்கின்ற ஆசிரியரிடம் பெற்று அச்சிட்டு எங்களுக்கு ஒப்படைப்பிட்டு முதலில் நாங்கள் கல்விசார் அகாடமிக் ஸ்டாஃபிங் இருக்கிற டிடிஸ், டிஓஸ், பிரதிகரி பொறுப்பாளர்கள், கோட்டைகளை பொறுப்பாளர்கள் மற்றும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அதே கூட ISS எல்லாருடைய சார்பாகவும் நாங்கள் இவருடைய நல்ல முயற்சிக்கு நாங்கள் இவருடைய இந்த நல்ல முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்தி வருகிறோம். ஆசிரியர்களே, முகாமையாளர்களும் இதிலே நாங்கள் பிரசன்னமாயிருக்கிறோம். உண்மையிலே இந்த சேவை காலத்தின் சேவை. விரைவாக காப்பீட்டு சாதாரண பரீட்சைக்கு உங்களுக்கு தெரியும், காப்பீட்டு உயர்தர பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தருவாயிலே காப்பீட்டு உயர்தர சாதாரண தர பரீட்சை அடுத்ததாக நடைபெற இருக்கிறது. அவர் அந்த மாணவர்களுக்கான தயார்படுத்தல்களில் ஈடுபட்டிருக்கிற இந்த வேளையில பார்த்து முதலாவது நான் நினைக்கிறேன் எங்களுடைய ஓயல் பரீட்சைக்கு எடுக்க போன்ற மாணவர்களுக்கான முதலாவது எங்களுடைய விலையத்தினால் உங்களுடைய உதவியுடன், அதாவது விசேஷமாக மனிதநேயம் டிரஸ்டினுடைய நிதி அனுசரணையை பெற்று நீங்கள் விகாட் எங்களுடைய புதுக்குடியிருப்பு நீங்கள் இந்த முயற்சியை செய்திருப்பது உண்மையிலே பாராட்டுதற்குரியது. மாணவர்கள் சார்பாக நாங்கள் உங்களுக்கு மீண்டும் வருவதை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். விரைவாக நாங்கள் இதை நடைமுறைப்படுத்த போகின்ற செயற்திட்ட சார்பாக சுருக்கமாக சொல்ல வேண்டும். இங்க இருக்கின்ற வினாப்பொதிகள் 1436 மாணவர்கள் இந்த வருடம் காப்பீட்டு சாதன பரீட்சைக்கு தோன்றியிருக்கின்ற மாணவர்களுக்காக உங்களால் அன்பளிப்பு செய்யப்படுகிறது. நாங்கள் எங்களுடைய பாடசாலை மாணவர்கள், அதாவது 2 கல்வி கோட்டங்களில் இருக்கக்கூடிய வெள்ளாவடி, உங்களுக்கு தெரியும், மிகவும் தொலைதூரத்தில் அம்பாறை மாவட்டத்தில் கொண்ட மிகவும் கஷ்டமான பாடசாலைகளை கொண்ட ஒரு கல்வி கோட்டம். அதே போன்று எங்களுடைய மண்மணி தென்னூர் பெற்ற கல்வி கோட்டம். இந்த 2 கல்வி கோட்டத்தில் இருக்கக்கூடிய 40 பாடசாலைகள் காப்பீட்டு சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுகின்றன. அதிலே கற்கின்ற 1436 பிள்ளைகளை நாங்கள் ஒரு இடத்திலே எடுப்பது கடினம். அதே நேரம் இந்த பரீட்சையை நாங்கள் அந்தந்த பாடசாலைகளுக்கு கொடுத்து பரீட்சைகளை நடாத்தி அந்த பரீட்சைகளை நாங்கள் வினாத்தாள்களை எடுத்து திருத்தி அதிலே பெறுகின்ற புள்ளிகளை மாணவர்களுக்கு நாங்கள் ஒரு புள்ளிகளை பதிவு செய்த பிற்பாடு மீண்டும் திருத்தப்பட்ட விடைத்தாள்களை மாணவர்களின் கைகளிலே வழங்கி கிளஸ்டர் பண்ணி பாடசாலைகளை கொத்தணிகள் ஆக்கி மண்முனை தென்னரில் பெற்ற கோட்டத்திலே 5 கொத்தணிகளையும் வெள்ளாவளி கல்வி கோட்டத்திலே 5 கொத்தணிகளை உருவாக்கி அண்மையிலே இருக்கக்கூடிய பாடசாலைகளை ஒன்றிணைத்து அவர்களுக்கு நாங்கள் தெளிவூட்டல் கருத்தரங்கினை நாங்கள் செய்ய வேண்டி தீர்மானித்திருக்கிறோம். ஆகவே இதிலே நீங்கள் பெறுமதியான நிதியை செலவழித்து நீங்கள் சேவையை செய்திருக்கிறீர்கள். இன்னும் சொற்ப அளவிலே நாங்கள் தரமான வளவாளர்களை எடுத்து அந்த 5 நிலையங்களிலேயும் இந்த 5 பாடங்களுக்கும் நாங்கள் விரிவுரைகளை நடாத்துவதற்கு, அதாவது திருத்தப்பட்ட வினாத்தாள்களை இவர்களுக்கு விடைத்தொகையை கொடுத்து தெளிவுபடுத்துவதற்காக இருக்கின்ற முயற்சி தான் பிரயோசனமானது. வெறுமனே வினாபத்திரத்தை கொடுத்து விட்டால் பாடசாலை நடாத்துவார்கள், ஆனால் தரமாக திருத்தப்படுகிறதா, திருத்தப்பட்டது மாணவர்களுக்கு பிழை சரி சொல்லப்படுகிறதா என்பதெல்லாம்
சந்தேகமானது அல்லது தாமதமான ஒரு வேலை. ஆகவே நாங்கள் வலயத்தினாலே பற்றிப்பு கல்விகளையும் இதனை ஒருங்கிணைத்து வேலை செய்யக்கூடிய ஒரு வேலை திட்டமாக நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே ஆகவே அங்கு கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு வருகின்ற மாணவர்களுக்கும் ஏதாவது ஒரு நேரத்தில் நான் நினைக்கிறேன் 6 மணித்தியாலம் ஒரு நாளிலே 6 மணித்தியாலங்கள் கொண்டதாக ஒரு பாடத்துக்கான செயலமரும் நடைபெறும். அவை அவ்வாறு 5 நாட்கள் நடைபெறும். 5 நிலையங்களிலே அங்கும் இங்கு 5 நிலையங்களிலே மொத்தமாக 10 நிலையங்களிலே நடைபெறும். ஆகவே அங்கங்கு கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கு வரையறுக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட சிறிய கொடுப்பது ஊக்குவிப்பு தொகையினூடாக அவர்களை நாங்கள் கற்பிப்பதற்காக வலுவார்களாக பெற இருக்கிறோம். அவை அவர்களுக்கு அந்த உதவியையும் நீங்கள் செய்து தருவீர்கள் என்று நான் செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முடிந்த பட்சத்திலே அவ்வாறான உதவிகளை செய்வதனூடாக ஆசிரியர்களை நாங்கள் ஊக்கப்படுத்த முடியும். ஆகவே மீண்டும் ஒரு முறை பற்றிப்பு கல்வியை சார்பாக எங்களுடைய உத்தியோகத்தோர் சார்பாக மாணவர் சார்பாக சகல பாடசாலைகளின் நண்பர்கள் சார்பாக இந்த இடத்திலும் பணிப்பாளர்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுவாமி விவேகானந்தர சிந்தனையில மக்கள் சேவகன் மகேசன். நாங்கள் பெரிய கோயில்களுக்கு பெரிய பூசைகள் எல்லாம் ஆடம்பரமா செய்து பெரிய களியாட்டங்களை எல்லாம் செய்வதை விட இந்த மாதிரியான செயல்கள் அந்த பேருக்கு அந்த நாமத்தை தாங்கி நிற்கிற நிறுவனம் தொடர்ந்து இந்த மாதிரியான சேவை செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.